நாடாளுமன்றத்தில் 2024-25 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நம்மோடு இணைப்பில் நிதி ஆலோசகர் ஸ்ரீதரன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த 2024-25 மத்திய பட்ஜெட் தாக்கலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து ஒரு சிறந்த பட்ஜெட்டா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தனி மனிதரோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேக்ஸ் அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஒவ்வொரு தனி மனிதனும் பார்த்தீங்கன்னா அந்த நியூ ரெஜிம்க்கு போனாங்கன்னா 17,500 வரைக்கும் அவங்களால டேக்ஸ் சேவ் பண்ண முடியும். அது ஒரு நல்ல ஒரு கருத்தாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு, அதாவது அந்த பங்குச்சந்தை சார்ந்த இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 10%லேருந்து 15%க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சாரி, 10%லேருந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறந்த ஒரு இதுவாக வந்து இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்து.